வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய நேரத்தையும் கவனத்தையும் ரொம்ப அமைதியா திருடிட்டு இருக்கிற ஒன்ன பத்தி தான் பேச போறோம். அது வேற எதுவும் இல்ல, நம்ம கையில இருக்கிற மொபைல் ஃபோன் தான். உங்களுக்கு எப்பதாவது இப்படி நடந்திருக்கா? சரி, சும்மா ஒரு நிமிஷம் பார்க்கலான்னு ஃபோன எடுப்பீங்க. ஆனா திடீர்னு கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள 1 மணி நேரம் போயிருக்கும். எங்கடா போச்சு அந்த 1 மணி நேரம்னு யோசிச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இது உங்க கதை மட்டும் இல்ல. நம்ம எல்லாருடைய கதையும் இதுதான். இந்த நம்பர கொஞ்சம் பாருங்களேன். 350 மணி நேரம். இது என்னன்னா, நீங்க ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 15 நிமிஷம் தேவையில்லாம ஸ்க்ரோல் பண்ணா கூட ஒரு வருஷத்துக்கு அது 350 மணி நேரமா மாறுது. யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 9 வாரம் நீங்க ஃபுல் டைம் வேலை பார்க்குற நேரம். அந்த டைம்ல நீங்க ஒரு புது மொழி கத்துருக்கலாம், இல்லாட்டி ஒரு புது ஸ்கில்ல சூப்பரா வளர்த்துருக்கலாம். ஆனா முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க உங்க தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. நிஜமா இல்ல. இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இத உருவாக்குனவங்க உலகின் மிக திறமையான என்ஜினியர்ஸ். அவங்க உங்களை இதுக்குள்ளே கட்டி போடணும்னு தான் இத டிசைன் பண்றாங்க. சோ இது தற்செயலா நடக்கல. இது ரொம்ப ரொம்ப திட்டமிட்ட ஒரு உத்தி. சரி, வாங்க கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போலாம். ஏன் இந்த ஸ்க்ரோல் பண்ற பழக்கத்தை நம்மால நிறுத்தவே முடியல? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன வேதியியல் விளையாட்டு தான். இந்த விளையாட்டுல ஹீரோவே இந்த டோபமைன் தான். இது ஒரு ஃபீல் குட் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூளை ஒரு ரிவார்டை எதிர்பார்க்கறப்போ இதை வெளியிடும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சூதாடும் போதோ இல்ல சில போதைப்பொருள் பயன்படுத்தும் போதோ சுரக்கிற அதே பவர்ஃபுல் கெமிக்கல் தான் நீங்க ஒரு ரீலை ஸ்க்ரோல் பண்ணும்போதோ சுரக்குது. அது ஒரு தற்காலிக சந்தோஷத்தை கொடுத்து இன்னும் இன்னும் வேணும்னு உங்களை கேட்க வைக்கும். இதனால தான் ஒரு மோசமான சுழற்சி, ஒரு லூப் உருவாகுது. ரொம்ப சிம்பிள். நீங்க ஸ்க்ரால் பண்றீங்க, திடீர்னு ஒரு ஃபன்னியான வீடியோவை பார்க்கறீங்க, உடனே உங்க மூளைக்கு ஒரு டோபமைன் ஹிட் கிடைக்குது. உங்க மூளைக்கு அது ரொம்ப பிடிச்சு போய், ஆஹா இது நல்லா இருக்கே, இது திரும்பவும் பண்ணுவோம்னு சொல்லுது. அவ்வளோதான், நீங்க அந்த சுழற்சியில மாட்டிக்குவீங்க. அப்புறம் நிறுத்தாம ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பீங்க. இப்போ இதுல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அது என்னன்னா, அந்த கணிக்க முடியாத தன்மை. அடுத்த வீடியோ என்னவா இருக்கும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. காமெடியா இருக்குமா, இல்ல ஏதாவது புது தகவலா இருக்குமா? இந்த சஸ்பென்ஸ் தான் ஒரு ஸ்லாட் மெஷின் மாதிரி உங்க மூளைய அடிமையாக்குது. அடுத்தது இன்னும் சூப்பரா இருக்கும், இன்னும் பெட்டரா இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில உங்களை ஸ்க்ரோல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம், எல்லா டோபமைனும் ஒண்ணு கிடையாது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ஸ்க்ரோல் பண்றதுனால கிடைக்கிற இந்த டிஜிட்டல் டோபமைன் இருக்குல்ல, அது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி. உடனே ஒரு கிக் கொடுக்கும், ஆனா கடைசியில உங்களை டல்லா வெறுமையா உணர வைக்கும். ஆனா உடற்பயிற்சி செய்யறது, உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது மாதிரி விஷயங்கள்ல இருந்து கிடைக்கிற ஆரோக்கியமான டோபமைன் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான நிறைவையும் ஒரு புது உத்வேகத்தையும் கொடுக்கும். சரி, இந்த கவனச்சிவரால நாம கொடுக்கிற உண்மையான விலை என்ன? இது வெறும் டைம் வேஸ்ட் பண்றது மட்டும் இல்ல. நீங்க உண்மையில எதுக்காக இந்த நேரத்தை ட்ரேட் பண்றீங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மேற்கோளை பாருங்க. வெற்றி ஒருபோதும் 15 வினாடிகளில் வராது. அது மணி நேரங்கள், நாட்கள் மற்றும் மாதங்களின் தொடர்ச்சியான முயற்சியில் வருகிறது. இது எவ்வளவு உண்மையா இருக்குல்ல? உண்மையான நீடிச்சு நிக்கிற வெற்றிக்கு ஆழமான கவனம் சிதறாத உழைப்பு வேணும். ஆனா நம்ம தேடுறதோ ஒரு சின்ன வீடியோவோட 15 வினாடி பரவசம். ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்ல பாருங்க. குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதோட பாதிப்பு ரொம்ப அதிகம். நீங்க படிக்க உட்காரும்போது தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருந்தா எப்படி கவனம் இருக்கோ? உங்க மூளைக்கு தொடர்ந்து சின்ன சின்ன தூண்டுதல் கிடைச்சு பழகிடுச்சுன்னா 1 மணி நேரம் லெக்சர் கேட்கறதோ இல்ல ஒரு பெரிய சாப்டர் படிக்கிறதோ ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். உங்க கவன வரம்பு சுருங்கி போயிடும். உண்மையான கற்றலுக்கு தேவையான அந்த ஆழமான கவனத்தை அடையவே முடியாம போயிடும். இது உங்க படிப்பை மட்டும் இல்ல, உங்க உடம்பையும் மனசையும் கூட பாதிக்குது. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் பார்க்கறதுனால வர்ற அந்த நீல ஒளி உங்க தூக்கத்தையே கெடுத்துடும். அப்புறம் சோஷியல் மீடியால மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து நம்மள நாமளே ஒப்பிட்டு பார்க்கறது, அது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் கவலையையும் உருவாக்கும். முக்கியமா நீங்க மணிக்கணக்கா ஒரே இடத்துல உட்கார்ந்து ஸ்க்ரோல் பண்ற நேரத்துல உங்க உடலுக்கு எந்த வேலையும் இல்லாம அதுவும் பாதிக்கப்படுது. இன்னும் இருக்கு. இது உங்களுடைய முக்கியமான வாழ்க்கை திறன்களையும் பாதிக்குது. ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு தாவிட்டே இருக்கிறதால ஒரு வேலைய முழுசா முடிக்காம பாதியில விட்டுட்டு போற பழக்கம் உருவாகும். உடனடியா ஒரு ரிசல்ட் வரலன்னா அந்த விஷயத்த விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவீங்க. நிஜமாவே இதுதான் உங்க பழக்கமா இருக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க. சரி, இவ்ளோ நேரம் கேட்டதெல்லாம் கெட்ட செய்தி. இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். என்னன்னா, இதுக்கு எதிரா நீங்க போராட முடியும், உங்க கட்டுப்பாட்டை நீங்க திரும்ப எடுக்க முடியும். அதுக்கு ஒரு சூப்பரான ஆக்ஷன் பிளான் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். அப்போ இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். உங்களை தோற்கடிக்கிறதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க? வாங்க அத படிப்படியா பார்க்கலாம். இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப் இருக்கிற ஒரு பிளான். முதல் ஸ்டெப், இந்த பேட்டர்னை உடைங்க.
ஒரு வாரத்துக்கு எந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோவும் பார்க்க மாட்டேன்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. 2வது ஸ்டெப், ஒரு தடைய உருவாக்குங்க. இந்த மாதிரி அடிக்டிவான ஆப்ஸ் எல்லாம் ஃபோன்ல இருந்து தூக்கி மறைச்சு வைங்க, இல்லாட்டி ஒரு பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணுங்க. 3வது, உங்க ஃபீட சரி பண்ணுங்க. தேவையில்லாத அக்கவுண்ட்ஸை அன்ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு உத்வேகம் கொடுக்குற கணக்குகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 4வது, ஆரோக்கியமான டோபமைனை தேடி போங்க. உடற்பயிற்சி, புது ஹாபி, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறதுன்னு அதுலேருந்து சந்தோஷத்தை தேடுங்க. கடைசியா 5வது படி, உங்க நாள்ல இருக்கிற சும்மா இருக்கும் நேரத்தை நிரப்புங்க. ஓய்வா இருக்கிற நேரத்துல தான் நாம அதிகமா ஸ்க்ரோல் பண்ணுவோம், அதனால உங்க நாளுக்கு ஒரு ஷெட்யூல் போடுங்க. இறுதியா, இது உங்க எதிர்காலத்தை நீங்க தேர்ந்தெடுக்கிறத பத்தினது. ஒரு பக்கம் தற்காலிக கவனச்சிதறல்கள், இன்னொரு பக்கம் உங்க வாழ்க்கைக்கான ஒரு நீண்டகால பார்வை. இதுக்கு நடுவுல நீங்க செய்ய போற ஒரு தேர்வு இது. அதனால முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். உங்களுக்கு தேவை இந்த சின்ன சின்ன வீடியோஸ் இல்ல. உங்களுக்கு உண்மையிலே என்ன தேவைன்னா, உங்க வாழ்க்கைக்கான ஒரு நீண்ட கால பார்வை. நீங்க யார் ஆகணும், என்ன சாதிக்கணும்னு ஒரு பெரிய விஷன். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு முறையும் நீங்க ஸ்க்ரோல் பண்ணணுங்கிற அந்த ஆசையை ஜெயிக்கும் போதும் நீங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, உங்க மூளைக்கு ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குறீங்க. உங்க மனத்தசையை நீங்க பலப்படுத்துறீங்க. ஒரு வலிமையான, அதிக கவனம் செலுத்துற மனதை நீங்களே உருவாக்குறீங்க. இந்த இறுதி எண்ணத்தோட முடிச்சுக்கலாம். லைக்ஸ்லயோ ஃபாலோவர்ஸ்லயோ உங்களுக்கான அங்கீகாரத்தை தேடாதீங்க. உண்மையான பிரகாசம், அந்த உண்மையான க்ளோ அப், அது ஸ்கிரீன்ல இல்ல, அது உங்களுடைய சொந்த சாதனைகள்ல, உங்களுடைய வெற்றியில தான் இருக்கு.